ஒரு அழகான காலை பொழுது. மலையடிவாரத்துல கோழி பண்ணை இருக்கு. மலைக்கு மேல கழுகு முட்டை போட்டிருந்தது. காத்தடிக்கவும் தவறுதலா அந்த முட்டை மலையிலிருந்து உருண்டு வந்து கோழி பண்ணையில இருக்க முட்டைங்களா கூட கலந்துருது. அப்போ கோழி வந்து பாக்குது. என்னடா, ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்க்கவும், சரி நம்ம முட்டையா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த முட்டைகளா கூட இந்த முட்டையும் சேர்த்து அடக்காக்க ஆரம்பிக்குது. காலப்போக்கில் எல்லா முட்டைகளும் குஞ்சு பொரிச்சிருது. அந்த கோழி குட்டிகளோட இந்த கழுகு குட்டியும் சேர்ந்து வளர ஆரம்பிக்குது. கோழி என்னென்னலாம் சாப்பிடுமோ அதெல்லாம் சாப்பிட்டு கோழி எவ்வளோ தூரம் பறக்குமோ அவ்வளோ தூரம் பறந்து வளர ஆரம்பிக்குது. ஒரு நாள் அம்மா கோழியா கூட இந்த கழுகு குட்டியும் போயிட்டு இருக்கு. அம்மா அம்மா, மேலே பாருங்களேன், ஒரு பறவை எவ்வளவுமே கம்பீரமா பறந்துட்டு இருக்கு, ரொம்பவுமே அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த அம்மா கோழி சொல்லுது, மா இது வந்து கழுகுமா, பறவைகளோட ராஜா. அதனோட நேச்சர் உயரத்துல பறக்கிறது. நம்மெல்லாம் கோழிங்க, நம்மளால அவ்வளோ தூரம் பறக்க முடியாது. நம்மளோட நேச்சர் என்னவோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஸோ அந்த கழுகு குட்டி தன்னை ஒரு கோழியாவே நினைச்சி கோழியாவே வாழ்ந்து கோழியாவே இறந்துருது. இந்த கதையோட மாறல் என்னன்னா, ஒருத்தர் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றதை நினைச்சு நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாம விட்டுடுறோம். நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம தான் தீர்மானிக்கணும், மற்றவங்க தீர்மானிக்க கூடாது. சிறகுகள் விரித்தால் வானமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட மாறலை முடிக்கிறாங்க.